பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க. இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாங்களா? நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகாசரணம், ஓம் முருகாசரணம், ஓம் முருகாசரணம். என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா, நீ தான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும். அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமாக இருக்க நீ தான் ஐயா பொறுப்பு. ஜோதிடம் என்னும் மகாக்கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம். இந்த கலையில விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா, அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விலாவரியா பேச போறோங்க. அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும். வணக்கம், அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026 இந்த ஒரு வருடம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையை திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு வருடம். ஏன்னா இந்த வருஷத்துல உங்க வாழ்க்கையிலிருந்து சிலர் நிரந்தரமாக விலக போறாங்க. இந்த விஷயத்த பெரும்பாலும் யாரும் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. உறவு பிரிவுன்னு சொன்னா உடனே பயம், கவலை, மன உளைச்சல் எல்லாம் வரும்ல. ஆனா 2026 நடக்க போற இந்த பிரிவு சாதாரண பிரிவு கிடையாதுங்க. இது விதி திட்டமிட்ட ஒரு மாற்றம். உங்களை வீழ்த்த வரல, உங்களை உயர்த்த வருது. கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா என்று பதிவிடுங்கள். இந்த வருடம் உங்களுக்கு நன்மையாக அமையும். விருச்சிக ராசிக்காரங்களே, உங்களை விட்டு பிரிய போற அந்த உறவு யாரு, ஏன் அந்த பிரிவு நடக்குது, அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி மாறப்போகுது, இந்த மூணையும் இப்ப தெளிவா சொல்ல போறேன். கடைசி வரைக்கும் கவனமா கேளுங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் 1 வருடம் 2 வருடம் அல்ல, பல ஆண்டுகளாகவே வாழ்க்கையை முழுக்க முழுக்க நம்பி ஓடியும் அந்த வாழ்க்கையாலேயே அதிகமாக காயப்பட்டவர்கள். வெளியில பார்த்தால் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் மாதிரி தெரியும், யாரையும் சாராதவர்கள் போல, எதையும் லேசாக எடுக்காதவர்கள் போல. ஆனா உண்மை என்னன்னா உங்களோட மனசு ரொம்ப ஆழமானது. ஒரு வார்த்தை, ஒரு செயல், ஒரு துரோகம், இதையெல்லாம் மறக்காம உள்ளுக்குள்ள சேமிச்சு வச்சுக்கிட்டும் சிலருக்கு நம்பிக்கை வைத்த மனிதர்களால் ஏற்பட்ட துரோகம், சிலருக்கு உறவு முறிந்த வழி, சிலருக்கு வேலை இடத்துல நடந்த அவமானம், சிலருக்கு பணம் இருந்தும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை, சிலருக்கு யாரிடமும் சொல்ல முடியாத கோபம், சிலருக்கு நான் தனிமையோடு பழக வேண்டிய நிலை. எத்தனை தடவைகள் நீங்க இப்பெல்லாம் சரியாகிடுமோ அப்படின்னு மனசுக்குள்ள கேட்டிருப்பீங்க. ஆனா ஒவ்வொரு தடவையும் நிம்மதி வர மாதிரி தோன்றி அடுத்த நிமிஷமே விதி வேற ஒரு சோதனையை உங்க முன்னாடி வச்சிருக்கோம். விருச்சிக ராசிக்காரர்களின் மிகப்பெரிய குணம் என்ன தெரியுமா? காயப்பட்டாலும் வெளியில காட்ட மாட்டாங்க, உடைஞ்சாலும் யாருக்கும் தெரிய விட மாட்டாங்க. நீங்க சிரிக்கிற அந்த சிரிப்பு சாதாரண சிரிப்பல்ல, அது உள்ளுக்குள்ள இருக்கிற வலியை மறைக்கிற ஒரு கவசம். உங்களை யாரும் முழுசா புரிஞ்சுக்கல, உங்க கோபத்தின் காரணத்தை யாரும் கேட்கல, உங்க அமைதிக்கு பின்னால் இருக்கிற புயலை யாரும் பார்க்கல. ஆனா நீங்க மட்டும் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள போட்டு நான் தாங்கிக்கிறேன் அப்படின்னு நடந்து வந்துட்டு இருக்கீங்க. பல வருடங்களாக நீங்க சந்தித்த கஷ்டங்கள், உழைப்பிருந்தும் பல தாமதம், நம்பிக்கை வைத்தவர்கள் விலகியது, உறவுகள்ல திடீர் முறிவுகள், மனசை உள்ளுக்குள்ளே எரிச்ச கோபம், யாரிடமும் சொல்ல முடியாத தனிமை, எப்போதும் அலர்ட்டாக இருக்க வேண்டிய வாழ்க்கை, நிம்மதியா நம்ப முடியாத மனநிலை, இவை ஒரு காலகட்டம் மட்டும் இல்லை, பல வருடங்களாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் சுமந்த சுமை. அது யாருக்கும் தெரியாது, அதை யாரும் கவனிக்கவும் மாட்டாங்க. ஆனா அந்த சுமை உங்க மனதிலும் நினைவுகளிலும் இரவுகளிலும் ஆழமா பதிந்திருக்கு. இப்போ 2026 உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் தரப்போகுது, இந்த ஆண்டு எப்படி இருக்கும், இதுவரைக்கும் அந்த கஷ்டம் உங்களை கடினமாக மாற்றி இருக்கும், மனசுக்குள்ள யாரையும் நம்பக்கூடாது என்ற சுவர் எழுந்திருக்கும். ஆனா 2026 சாதாரண ஆண்டு இல்ல, இது உங்க வாழ்க்கையில மெதுவா ஆனா உறுதியா மாற்றம் வரப்போகும் ஆண்டு. இதுவரை உங்களை உள்ளுக்குள்ளே எரிச்ச கோபம் 2026 உங்களை முன்னேற்றும் சக்தியாக மாறும். இதுவரை உங்களை தள்ளி வைத்த சூழல்கள் 2026 உங்களுக்கு வழிவிட ஆரம்பிக்கும். 2026 உங்களுக்குள்ள தரப்போகும் மாற்றங்கள் உள்ளார்ந்த தெளிவு, மன அமைதி, மெதுவாக உருவாகுதல், வேலை மற்றும் வாழ்க்கையில திசை பிடிப்பு, உங்களை மதிக்கிற மனிதர்கள் அருகில் வருதல், உறவுகளில் உண்மை, தெளிவு, பண ஓட்டத்தில் முன்னேற்றம், நான் தான் தவறா என்ற கேள்விக்கு முடிவு. இதுவரை உங்களை கடினமாக்கிய எல்லாமே 2026 உங்களை உயர்த்தும் ஆயுதமாக மாறும். இது ஜாதகம் மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையோட உண்மை என்ன மாறப்போகுது, எதை விட்டுறனோ, எதை பிடிச்சு நிக்கணும், 2026 உங்க சக்தி எங்கிருந்து வரும், இதையெல்லாம் ஒவ்வொரு படியாக இதே ஓட்டத்திலேயே புரிய வைக்கும் பயணம் இது. உங்களுக்குள்ள பல வருடங்களாக அடக்கி வைத்திருந்த கேள்விகள் இருந்தா இதுவே அதற்கான பதில்.
இது விருச்சிக ராசிக்காரர்களின் உண்மையான தொடக்கம். விருச்சிக ராசிக்காரர்களின் பல வருட வேதனைகளின் உண்மை என்னன்னா, இந்த துயரம் சும்மா ஒரு பிரச்சனை அல்ல, இது நீண்ட வருடங்களாக நடந்த உள் போராட்டம். கிரகநிலை மட்டுமல்ல, உங்க மனதின் ஆழம், உங்க குணத்தின் தீவிரம், நீங்க நம்பிய மனிதர்கள், நீங்கள் மறைத்த கண்ணீர், இதெல்லாம் சேர்ந்து உருவான உண்மை. எல்லாத்தையும் நானே சமாளிக்கணும் என்ற மனநிலை உங்களை உள்ளுக்குள்ளே சேர வைத்தது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் சமாளிக்கிறேன் என்று சொல்லும் குணம் உங்களை வலிமையாக்கினாலும் அதே குணம் உங்களை தனிமையாக்கியது. உதவி தேவைப்பட்ட நேரத்திலையும் நீங்கள் அதை கேட்கவே இல்லை. அதனால் உங்களை பார்த்த பலர் இவங்களுக்கு பிரச்சனை இல்லை போலான்னு நினைச்சாங்க. ஆனா உள்ளுக்குள்ள மட்டும் போராட்டம் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருந்தது. நீங்கள் நம்பிக்கை வைத்தவர்கள் உங்கள் நம்பிக்கையை மதிக்காதது உங்களை அதிகமாக காயப்படுத்தியது. உங்களோட கோபம் உண்மையில் அடக்கப்பட்ட வழிதான். உலகம் உங்களை கோபக்காரர்கள் என்று சொன்னாலும் நீங்கள் உடனே கோபப்பட மாட்டீங்க. நீங்க பொறுத்து மன்னித்து மீண்டும் முயற்சி செய்வீங்க. ஆனால் ஒரு எல்லைக்கு பிறகு சேமிக்கப்பட்ட வழி ஒரே தடவையில் வெடிக்கும். உலகம் அப்ப உங்களை குறை சொல்லும். ஆனால் யாரும் இவன் இவ்வளவு நாள் என்ன தாங்கினா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. உங்களின் உணர்ச்சி மறைப்பு உங்களுக்கு பெரிய காயம் கொடுத்தது. நீங்க அழுதாலும் தனியா அழுவீங்க, உடைஞ்சாலும் அமைதியா உடைவீங்க. உங்க வழி உங்க கண்கள்லையும் வார்த்தைகள்லையுமே தெரியாதுங்க. அதனால் யாரும் உங்களை முழுசா புரிஞ்சுக்கல. சின்ன விஷயங்களே உங்களுக்கு பெரிய காயமாக மாறியது. நீங்க ஒரு நினைவில் நின்று போயிருப்பீங்க. பழைய விஷயங்கள், பழைய புண்கள் உங்க மனசை கட்டி வச்சிருக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் பழகிட்டதை எளிதா விட மாட்டாங்க. அது எவ்வளவு வலிக்க வச்சாலும் இதுதான் என் பொறுப்பு அப்படின்னு பிடிச்சு நிற்பீங்க. அதனால முன்னேற வேண்டிய நேரத்திலையும் நீங்க தாங்கிக்கிட்டீங்க. யாரும் உங்களை முழுசா புரியாததால உங்களுக்கு ஏனோ ஒரு விதமான தனிமை உணர்வு உருவாகி இருக்கும். இதற்கு காரணம் உங்கள் நேரம் தாமதமானது மட்டுமே. உங்க முயற்சி தவறில்லை, உங்க மனம் பொய்யில்லை, உங்க அன்பு குறைவில்லை. ஆனால் காலம் மட்டுமே உங்களை தள்ளி சென்றது. 2026 இந்த தாமதத்தை முடிக்க வருதுங்க. உள்ளிருக்கும் வலி குறையும், மன அமைதி அடையும், தேவையில்லாத மனிதர்கள் விலகுவார்கள். உங்களை வலிமையான மனிதராக மாற்றும் வருடமா. எல்லாரையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இல்லை. உங்களை காப்பாத்திக்கிற பொறுப்பு மட்டும் உங்க கையில் இருக்கின்றது. மனசுக்கு சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காகவும் உங்களையே இழக்காதீங்க. உங்களுக்காக யாரும் நிற்க போறது கிடையாது. நீங்க மட்டும் எல்லாருக்கும் நிற்க வேண்டிய அவசியமும் இல்லைங்க. தீமைகளிலிருந்து உங்களை பாதுகாக்க வேண்டிய மிக முக்கியமான வழி, எல்லார்கிட்டையுமே மனசை திறக்காதீங்க. உங்க சீக்ரெட் எதிரிகளே உங்க தகவலை எதிராக பயன்படுத்துவாங்க. எதை செய்யணும்னு உங்க மனசு சொல்றதை கேளுங்க. எதை செய்யக்கூடாது என்ற வாழ்க்கை காட்டிய அனுபவத்தை கற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் மாறினா தீமைகள் நெருங்கவே முடியாது. 2026 உங்களை காயப்படுத்த வரல, உங்களை காப்பாற்ற சொல்லுதுங்க. உங்களை நீங்க பாதுகாத்தீங்கன்னா எந்த துரோகம், எந்த தடையும், எந்த தீமையும் உங்கள் மீது தாக்காது. விருச்சிக ராசிக்காரர்களே, 2026 உங்களுக்கு உண்மையிலேயே வேலை செய்யும் அறிவுரைகள் என்னவென்றால், முதல்ல நீங்கள் கடந்த சில வருடங்களாக உள்ளுக்குள்ள சேர்த்த வலிமையும் நினைவுகளையும் மெதுவா பிடிக்கணும். நீங்க ஆழமா நினைக்கிற குணம் உங்க பலம் தான். ஆனா அதே நேரத்தில் அதுவே உங்களுக்கு பாரமா மாறிய நிறைய வருடங்களா உங்கள் முன்னேற்றத்தை தாமதப்படுத்தி வச்சுது. யாரோ சொன்ன ஒரு வார்த்தை, யாரோ துரோகம் செய்த ஒரு சம்பவம், உங்க நம்பிக்கையை உடைத்த பல தருணங்கள் இப்போது உள்ளுக்குள்ள ஒலிக்கிறதுனா 2026 முதல் அந்த ஓசையை நிறுத்தணும். கடந்த காலத்தை பத்தி நீங்க எவ்வளவு நினைச்சாலும் அது மாறுமா? மாறாது. ஆனா அது உங்க நாளைய நாள் என்ன மாதிரி இருக்கும் என்பதை தீர்மானிக்கிறது. அதனால 2026 உங்க வாழ்க்கையை திரும்ப வேண்டுமானால் கடந்த வழிகளை மெதுவா விடுறதுல இருந்து தான் ஆரம்பிக்கணும். யாரையும் அதிகமா காப்பாத்திக்க முயற்சிக்காதீங்க. இதுவரைக்கும் பல வருடங்களா நீங்க எல்லாரையும் காப்பாத்த நினைச்சீங்க. ஆனா உங்களை காப்பாத்த யாருமே இல்லைங்க. ஓகேங்களா? 2026 கொஞ்சம் சுயநலமாக இருக்க கற்றுக்கோங்க. அது தவறல்ல. அது உங்களை காப்பாற்றுற மிக முக்கியமான மாற்றம். முடிவுகளை கோபத்தில் எடுக்காதீங்க. உங்களோட கோபம் உண்மையிலேயே நீங்கள் அடக்கி வைத்த வழிதான். கோபம் வந்த நாளில் யாரிடமும் பெரிய முடிவு பேசாதீங்க. ஒரு நாள் தள்ளி போடுங்க. அடுத்த நாள் உங்கள் மனசு தெளிவாக இருக்கும். அப்புறம் எடுக்கிற முடிவு தான் சரியானது. யாரேனும் வைத்திருக்கிற பழைய எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு வழியை கொடுத்ததால் அதிலிருந்து விலகிறது குற்றமில்லை. அது உங்கள் மனநலத்துக்கே தேவையானது. நீங்கள் பிடிச்சிருப்பது அன்புங்க. ஓகேங்களா? நீங்கள் அன்பாலையோ பழக்கத்தாலையோ நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் மற்றவங்களுக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அன்பு இருந்தால் மனசு லேசாக இருக்கும், பழக்கம் இருந்தால் மனசு பாரமாக இருக்கும். 2026 இந்த உண்மையை புரிஞ்சுக்கிறது உங்கள் வாழ்க்கை பாதையை சரி பண்ணும். விருச்சிக ராசிக்காரர்கள் தங்களுடைய திறமைக்கு குறைவான இடத்தில் அதிக நாளாக தங்கியிருப்பாங்க. காரணம் இது என் பொறுப்பு என்ற எண்ணம். ஆனால் 2026 உங்களுக்கு வேலை, வாழ்க்கை இரண்டிலும் திசை தரப்போகுது. புதிய வாய்ப்பு, புதிய பொறுப்பு, வேலை மாற்றம், வளர்ச்சிக்கான கதவு, இவை வரும். தயக்கம் வரலாம். ஆனால் இந்த வருடம் மாறணும் அப்படிங்கிற உணர்வு உங்கள் உள்ளுக்குள்ள அதிகமாக வேலை செய்யும். உங்க உள்ளுணர்வை 2026 புறக்கணிக்காதீங்க. அது உங்க பெரிய ஆசிரியர்.
உங்கள் உள்ளுணர்வு சரியில்லைன்னு சொன்னால் அது சரியில்லை, யாரையாவது நம்பலாம் என்று சொன்னால் அது கூட சரி. உங்களுடைய தனிமையை குறை சொல்லாதீங்க. சில சமயம் தனிமை உங்களை சரியான வழியிலேயே தூக்கி வைக்கும் ஒரு சக்தி. 2026 உங்களுக்கு வேலை செய்யும் பரிகாரங்கள் ரொம்ப எளிமையானது தான், ஆனால் ஆழமான பயன் தரும். செவ்வாய் உங்கள் அதிபதி கிரகம், அதனால் செவ்வாய்க்கிழமை ஒரு நிமிஷம் ஓம் சரவண பவ அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லுங்கள். இது உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி அந்த சக்தியாக மாற்றும். செம்மை நிறத்தை வாரத்துக்கு ஒரு முறை பயன்படுத்துங்க. அது செவ்வாய் கிரகத்துக்கு உங்களை இணைக்கிறது. சந்திரனை சமன்படுத்த திங்கட்கிழமை 5 நிமிடம் அமைதியாக உட்கார்ந்து மூச்சை கவனிங்க. அது உங்கள் மனசை சாந்தமாக்கும். இரவு நேரம் ஓடிக்கொண்டிருக்கும் யோசனைகளை சமன்படுத்தும். சனி கிரகத்தால் வரும் கர்ம சுமையை குறைக்க சனிக்கிழமைகளை ஒரு சிறிய நல்ல செயல் பண்ணுங்க. ரொம்ப பெரிய உதவி அவசியம் இல்லை. ஒரு பசித்தவங்களுக்கு உணவு கொடுப்பது, ஒரு முதியவர்களுக்கு உதவுவது, ஒரு மரம் நடுவது, எந்த ஒரு நன்மையான செயலும் கர்மத்தை சுத்தப்படுத்தும். ராகு கேது உங்களின் நினைவுகளையும் கடந்த காயங்களையும் விட வைக்க உதவும். வாரம் ஒரு நாள் ஒரு நேரம் ஒரு தீபம் பார்த்துக்கிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இது உங்க உள்ளுணர்வு சக்தியை அதிகரிக்கும். சிவனின் அருள் விருச்சிக மிக ஆழமா வேலை செய்கிறது. திங்கட்கிழமை ஒரு முறை ஓம் நமச்சிவாய என்று மனசுக்குள்ள சொன்னாலே போதும். இது உங்க மன சுமையை பாதியாக குறைக்கும். முருகப்பெருமான் உங்கள் தைரியத்தையும் திசையையும் சரி பண்ணுவார். நீங்க சரியான பாதையில தான் நிக்கிறீங்க. உங்களுக்கு இன்னும் நல்ல நேரம் வருது. ஒரே ஒரு விஷயம் நினைவில் வைங்க, விருச்சிகராசிக்காரர்கள் மெதுவா வளருவாங்க, ஆனா ஆழமா வேர் பிடிப்பாங்க. நீங்க தாமதமா முன்னேறினாலும் உங்க முன்னேற்றம் நிலைத்திருக்கும். அதனால உங்களை மற்றவங்களோட ஒப்பிடாதீங்க. உங்க பயணம் தனி, உங்க நேரம் உங்களுக்கு தான். அமைதியா இருங்க, முயற்சியை தொடருங்க, உங்களை நீங்க மதிங்க. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரமும் மிகச்சரியான அறிவுரையும். 2026 பொறுத்த வரைக்கும் விருச்சிகராசிக்காரங்களுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப முக்கியங்க. விருச்சிகராசிக்காரங்களே 2026 உங்களை விட்டு பிரிய போற உறவுகளை நினைச்சு அழ வேண்டாம். ஏன்னா அந்த பிரிவு உங்கள் வாழ்க்கையை அழிக்க வரலிங்க, உங்கள் வாழ்க்கையை சரியான பாதைக்கு திருப்ப வருது. சிலர் போகணுன்னா தான் உங்கள் வாழ்க்கையில் உண்மையான சந்தோஷம் வர முடியும். சில கதவுகள் மூடும்போது தான் பெரிய எப்படி சொல்கிறதுங்க, பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து திறக்கும். இந்த வருஷம் உங்களுக்கு கற்றுத்தர பாடம் ஒன்று தாங்க. எல்லா உறவுகளும் நிரந்தரம் கிடையாது, ஆனால் நீங்கள் உங்களுக்கு நிரந்தரம். உங்கள் மதிப்பை நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பித்தாலே வாழ்க்கை உங்களுக்கு வேற லெவலாக மாறும். 2026 விருச்சிகராசிக்காரங்களுக்கு பிரிவு தரும் வருஷம் இல்லைங்க, புது வாழ்க்கையை உருவாக்கும் வருஷம். 2026 மெதுவா உங்க வாழ்க்கையிலிருந்து வெளியே போவாங்க சில உறவுகள். சில விருச்சிகராசிக்காரங்களுக்கு காதல் உறவுகளில் பெரிய முடிவுகள் வரும். நீங்கள் உண்மையாக நேசிச்சிருந்தாலும் அந்த உறவு உங்கள் மனசுக்கு அமைதியை கொடுக்கலன்னா அது முடிவுக்கு வரும். சிலருக்கு நண்பர்கள் விலகுவாங்க. நம்ம இவ்வளவு நாள் நல்லா பழகினோமேன்னு நினைக்கிற அளவுக்கு அதிர்ச்சியாக கூட இருக்கும். சிலருக்கு சொந்த பந்தங்களோடு கூட இடைவெளி வரலாம். பேசாமல் போகிறது, தூரம் வைப்பது, மனசு ஒட்டாமல் போகிறது, இப்படி நிறைய மாற்றங்கள் வரும். இது எல்லாம் உங்கள் தவறால் நடக்கிறது இல்லைங்க. முக்கியமான உண்மை என்னன்னா, இந்த உறவுகள் இருந்த வரைக்கும் நீங்கள் உங்களை முழுசாக வெளிப்படுத்த முடியாமல் இருந்திருப்பீங்க. உங்கள் எண்ணங்களை அடக்கி வச்சிருப்பீங்க. உங்க முன்னேற்றத்துக்கு நீங்களே தடையாக இருந்திருப்பீங்க. காலம் நமக்கு கொடுக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் கிரகங்களின் நகர்வுகள் அனைத்தும் நமக்கு சாதகமாகவே மாறும். தடைகளை கண்டு தயங்காமல் உங்கள் திறமையின் மீது நம்பிக்கை வைத்து முன்னேறுங்கள். இந்த ஆண்டு உங்களின் விடாமுயற்சிக்கு கண்டிப்பான அங்கீகாரம் கிடைக்கும். வெற்றிகள் உங்கள் கதவை தட்ட காத்திருக்கிறது. குருவருளும் திருவருளும் உங்களுக்கு துணையாக இருப்பதால் வரப்போகும் சவால்களை மிக எளிதாக கடந்து விடுவீர்கள். மனத்தெளிவோடு நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்லும். இறைவனின் அருளால் இந்த ஆண்டு உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி பொங்கட்டும். எந்த ஒரு மாற்றமும் நம் முன்னேற்றத்திற்காகவே என்பதை உணர்ந்து திட்டமிட்டு செயல்பட்டால் இந்த ஆண்டு உங்களுக்கு சூப்பரா மாறுங்க. கிரக நிலைகள் சாதகமாக இருக்கும் பொழுது துணிந்து அடியெடுத்து வையுங்கள். சவால்கள் வரும்போது நிதானத்தை கடைபிடிங்கள். உழைப்பையும் நம்பிக்கையும் இணைக்கும் போது இந்த ஆண்டு நீங்கள் தொடும் உயரங்கள் யாவும் வெற்றிகளாகவே மாறும். வரக்கூடிய வாய்ப்புகளை வந்து தவற விட்டுறாதீங்க, கெட்டியா பிடிச்சுக்கோங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.